ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ஸ்டன்ட் பூரன் போலி தாங்க. பருப்பு போலிலாம் செஞ்சுருக்கோம், தேங்காய் போலி செஞ்சுருக்கோம். இது கடலை மாவை வச்சு இன்ஸ்டண்ட்டாக செய்ய போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன். இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல. இந்த கப்பில் ஒரு கப் வெல்லம் எடுத்துருக்கேன்னா இதே கப்பில் 1.5 கப் தண்ணி ஊற்றி அதில் வச்சுருக்கேங்க. இப்போ இந்த வெல்லத்தை அதில் போட்டுருவோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாம். இது ஒரு ஓரம் இந்த வெல்லம் கரையிற அளவுக்கு தண்ணி கொதிக்கிட்டோங்க. பார்க்கலாம். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். பூரன் ஸ்டப்பிங் பண்ண ஒரு மாவு. இது நான் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. நீங்கள் கோதுமை மாவில் செஞ்சால் கோதுமை மாவில் செய்யுங்க, இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் மைதா எடுத்தாலும் மைதா எடுத்துக்கோங்க. நான் ஒரு கப்பு கோதுமை மாவு போட்டுக்கிறேன். 1/2 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்குங்க. கலருக்கு நல்லாயிருக்கும், சூப்பராக பார்க்குறதுக்கு. அப்புறம் ஒரு 2 சிட்டிக்கை உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க. இந்த மாவை மஞ்சள் பொடி உப்புலாம் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெய் போட்டுக்கலாம். இப்போ நல்லா ரொம்பவும் சாஃப்டாக இல்லை, ரொம்பவும் டைட்டாக இல்லாமல் பிசைஞ்சிக்கோங்க. எப்படி நம்ம ரொட்டிக்கெல்லாம் பிசைவோம் அதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். தேவையான தண்ணி தெளிச்சு ரொம்ப ஈஸி, டக்குன்னு செஞ்சிடலாம். கடலை மாவு வச்சு செய்யலாங்க. பருப்புனா கடலை பருப்பு வேக வைக்கணும், டைம் எடுக்கும். இது நீங்கள் யோசித்ததும் செஞ்சிடலாம் டக்குன்னு. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா பசங்களுக்கு குழந்தைங்களா இருந்தால் லஞ்ச் பாக்ஸில் கொடுத்தனுப்ப அவங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா சாஃப்டாகிடும் பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சம் நம்ம நெய், இந்த மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மேலோட்டமாக இன்னும் கொஞ்சம் நெய் தடவி பாருங்கள். நெய் தடவுனா நல்லா ஈவனாக வருது பாருங்கள். இந்த மாதிரி அவ்வளோதான். இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் ரெஸ்ட்டுக்கு வச்சிடலாம். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும், பார்க்கலாம். அவ்வளோதாங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சிடுத்து. இதை எடுத்து ஒரு ஓரம் வச்சிடலாம், அதை ஆறட்டும். இப்போ நான் ஒரு கடாயை வச்சுட்டேன். இரும்பு கடாய் தாங்க நான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் நான்ஸ்டிக் இருந்தால் நான்ஸ்டிக்கில் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ரவை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வறுபட்டுதான் கம்மன் வாசனை வரும்போது 1 கப்பு கடலை மாவு எடுத்துருக்காங்க. வீட்டில் அரைச்சது, கடையில் வாங்கினது எடுத்துக்கோங்க. ஏதாவது உங்கள்கிட்ட எது இருக்கோ அது. இப்போ நம்ம இதையை சேர்த்துக்கலாம், ஏன்னா இதுவும் வறுக்கணும். இப்போ இதை நல்லா இந்த நெய்யில் பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க. கைவிடாமல் வறுத்துக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். கொஞ்சம் சூடாக இருந்தோம். இது இரும்பு கடாயின்றதுனால நான் ஃப்ளேம் ஸ்லோ பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதான். இப்போ இதை ஒரு கோல்டன் ஃப்ரை ஆகிற வரலும் வறுத்துக்கிறேன், பார்க்கலாம். பாருங்கள், இப்போ உங்களுக்கே தெரியும் நம்ம எப்போ போடும்போது எப்படி இருந்தது. இப்போ பாருங்கள், நல்லா வறுப்பெடுத்து நல்லா கம்மன்னு வாசனை வருது. அடி பிடிக்கக்கூடாது, பார்த்துக்கோங்க. அடி அப்படி பிடிச்சாக்கா உடனே அதெல்லாம் எடுத்துருங்க, கருப்பாக இருக்கிறதெல்லாம். பாருங்கள், இது இரும்பு கடாயின்றதுனால டக்கு டக்குன்னு அடி பிடிப்போம். சரி, இப்போ இதில் ஒரு 1/2 கப்பு தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. தேங்காய் எடுத்து ப்ரௌன் பாட்டை எடுத்துகிட்டு துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம்.
இது உங்களுக்கு விருப்பப்பட்டால் போடுங்க, இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் ஒரு 10 பாதாம் முந்திரி கூட நல்லா கிரைண்டரில் ஒரு ஓட்டி இந்த மாதிரி கூட போட்டு பண்ணலாம். நம்ம விருப்பப்படுறதெல்லாம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும். அவாய்ட் பண்ணனாலும் அவாய்ட் பண்ணுறேன். நான் இப்போ பாதாம் முந்திரிலாம் ஒன்றும் போடல, ப்ளெயினாக தான் பண்ணுறேன். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெள்ளை கரைச்சலை விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விடுவோம். அது சுருண்டு வரும்போது திரும்பி விடலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டாங்க. இதெல்லாம் அப்சர்வ் ஆனும் திரும்பி விடலாம். நம்ம எடுத்த 1.5 கப்பு, ஒரு கப்பு மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி, வெள்ளை கரைச்சல் சரியாக இருக்குங்க. இது எல்லாத்தையும் இப்போ விட்டுக்கிறேன். வச்சிடலாம். இப்போ இது நல்லா சுருண்டு வரட்டுங்க, பார்க்கலாம். அடுப்பு எப்பவுமே ஃப்ளேம் வந்து ஸ்லோவாகவே இருக்கட்டுங்க, அதை மட்டும் நீங்கள் கவனிச்சிக்கணும். இப்போ இது எல்லாம் அப்சர்வ் பண்ணிடும், பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துடுது. இந்த டைமில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இப்போ இதிலே நம்ம இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம 2 டேபிள் ஸ்பூன் போட்டோம், இப்போ ஒரு 2 டீஸ்பூன், மொத்தம் இதுக்கு டோட்டல் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய்ங்க. ஏன்னா மாவு பிசையும் போது 1 டேபிள் ஸ்பூன் போட்டோம். மொத்தம் டோட்டலாக 5 டேபிள் ஸ்பூன் நெய் செலவாகும், சரிங்களா? இப்போ இது நல்லா நெய், ஏலக்காய் பொடி எல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இது நல்லா நெய்யும் அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா சுருண்டு வரும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணாங்க. பாருங்கள், பாருங்கள், நெய்யெல்லாம் அப்சர்வ் எடுத்து கடாயம் விட்டுடுத்து இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான். இது ஆறுந்தும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு நம்ம புரன் புளி செய்ய வேண்டியது தாங்க. நல்லா ஆறிடுத்து. பாருங்கள், நான் இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சிட்டேன், சரிங்களா? ஒரு ஓரம் வச்சிடலாம். மொத்தம் 1 கப்பு கடலை மாவில் நம்மளுக்கு 14 உருண்டை வந்திருக்குங்க. இப்போ மாவை பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த உருண்டை எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி நம்ம இதையும் உருண்டை பிடிச்சிக்கலாம். ஏன்னா ஈக்குவலாக இருக்கணும், அதனால் பாருங்கள், இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டு நம்ம ஸ்டப்பிங் பண்ணி உருட்ட வேண்டியதுதாங்க. இங்கே வைக்கிறதும் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். இப்போ உருண்டைகள்லாம் உருட்டி வச்சிட்டேங்க. இப்போ நம்ம மாவு கொஞ்சம் கோதுமை மாவு இருக்கிறதுனால நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வருங்க உங்களுக்கு. நம்ம ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. இல்லைன்னா நீங்கள் ஒரு பட்டர் பெப்பர் வாழை வச்சு கூட இந்த மாதிரி உருட்டிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் மெலிசாவும் பண்ண வேண்டாம், ஒரு அளவுக்கு. பாருங்கள், சரியா இருக்குது, சூப்பராக. கூடவே நம்ம
இன்னொன்று அதே மாதிரி உருட்டி காட்டிடுறேன். இல்லைன்னா பட்டர் பேப்பர் இருந்தால் கூட நீங்கள் பட்டர் பேப்பர் வச்சு கூட கீழே ஒரு பட்டர் பேப்பர் மேலே ஒரு பட்டர் பேப்பர் வச்சு உங்களால் உருட்ட முடியும்னா அந்த மாதிரி கூட வச்சு நீங்கள் உருட்டி பார்க்குறாங்க. ரொம்ப சூப்பராக சிம்பிளாக வந்துடும். பாருங்கள், 2 செஞ்சு காட்டிட்டேன் உங்களுக்கு. இதை உருட்டி வச்சிடலாம். சைட் பை சைடு இப்படி இதையும் ரொட்டியும் பார்த்துக்கோங்க. இந்த புளியும் அப்புறம் இதையும் உருட்டிக்கலாங்க. நெய் தடவிக்கோங்க. சூப்பராக பம்பம்னு வருது. எடுத்துடலாம். பாருங்கள், அழகாக வந்திருக்கு. எங்கேயும் கிராக்ஸ் எதுவுமே இல்லை. சூப்பராக வந்திருப்பாங்க. எழும்புது கூட நல்லா எழும்புது பாருங்கள். இதுவும் ஒன்று நான் உங்களுக்கு செஞ்சு காட்டிடுறேன். ஃப்ளேம் வந்து ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ள வரல நல்லா வெந்து வரும். எவ்வளோ சூப்பராக வருது. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயும் இங்கே வச்சு அனுப்பலாம். சரிங்களா? இதே மாதிரி நான் எல்லாத்தையும் சுட்டுட்டு பார்க்கலாங்க. உங்களுக்கு நான் 2 செஞ்சு காமிச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூப்பராக வந்துடுங்க. ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. நம்ம ஈஸியான மெத்தட். பருப்பெல்லாம் வேக வச்சு கஷ்டமே படாதீங்க. இந்த மாதிரி யோசித்ததும் இனிமேல் பூரன் போலி ரெடி. ஓகே, எல்லாத்தையும் செஞ்சுட்டு பிளேட்டிங் காமிச்சிடுறாங்க. நான் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுத்து. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சுட்டு முடிச்சிட்டாங்க. பாருங்கள், லாஸ்ட்டு சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களை வரும் ரொம்ப பிடிக்குங்க. குட்டீஸ்க்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.